டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் முதல் எங்கே சந்தித்தார்கள், அந்த சந்திப்புக்கான காரணம் என்ன என்பதை மிக சுருக்கமாக பார்த்துவிடலாம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரை தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு கவிஞர். அவருடைய பாடல்களில் தமிழ் உச்சத்தில் இருக்கும். அவருடைய பாடல்களில் அன்னை தாலாட்டு, சோகம், இன்பம், துன்பம், ஏக்கம், தவிப்பு இப்படி அத்தனையும் நிறைந்திருக்கும். கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் அனல் பறக்கும். கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, வீரம், சமத்துவம், பகுத்தறிவு இப்படி அனைத்தும் நிரம்பிய எழுத்துக்களால் கலைஞரின் வசனங்கள் இருக்க, இவர்கள் இருவரும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் சந்திக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதாவது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் மந்திரி குமாரி என்று ஒரு படத்தை எடுக்க இருக்கின்றார்கள். அந்த படத்தில் கலைஞர் வசனகர்த்தாவாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் ஒருவரை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து கலைஞரிடம் இவர் பாடலாசிரியர், இவர் பாட்டு எழுதுவார் என்று அறிமுகப்படுத்த கலைஞர் அவர்கள் கண்ணதாசனை பார்க்கின்றார்கள். பார்த்ததும் கலைஞர் சொன்ன முதல் வார்த்தை, வாருங்கள் கவிஞரே உட்காருங்கள் என்று. இதை கேட்ட கண்ணதாசன் அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் மாறிவிட்டது. காரணம், அதுவரை கண்ணதாசன் அவர்களை யாருமே கவிஞரே என்று அழைத்ததில்லை. கலைஞர் அழைத்ததும் கலைஞர் மீது கண்ணதாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை வருகின்றது. ஆஹா, நம்மை கவிஞர் என்று அழைக்கின்றாரே என்று. அன்று தொடங்கிய அந்த நட்பு அவர்களுக்குள் எப்படி மாறியது என்றால், கலைஞர் வசனம் எழுதினால் அதை கண்ணதாசன் அவர்களிடம் கொடுத்து இதை படித்து ஏதாவது கருத்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறியது. கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதினால் இந்த பாடலை இந்த படத்திற்காக இந்த நடிகருக்காக நான் எழுதியிருக்கின்றேன், இதை படித்து பார்த்து தாங்கள் ஏதேனும் எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நட்பு மாறியது. ஆனால் அந்த நட்பிற்கு சிலர் மூலம் இடைஞ்சல் வர இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக மிக பெரிய அளவு பிரிந்து நின்றார்கள் என்பதே காலம் சொன்ன உண்மை. ஆனாலும் காலம் என்பது மிக கடினமான ஒன்று. காலம் என்பது நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் நாம் தாங்க முடியாது. அந்த அளவிற்கு காலம் மிக வலுவானதாக இருக்கும். அப்படி காலம் தந்த பொக்கிஷங்கள் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும்.